அழகா இருக்கு. இத போட்டுக்கிட்டு அவ இன்னும் ரொம்ப அழகா மாறிடுவா. இந்த நேரத்துல யார் வந்திருப்பா? வணக்கம் சார். நீதானா? சார் வீட்டில் ஒரே பிரச்சனை இருக்கு சார். நான் உடனே கிராமத்துக்கு போயானும் சார். என்ன இது? என்ன உனக்கு சத்திரம் மாதிரி இருக்கா? உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் இஷ்டத்துக்கு போற. விடுமுறை என்னால கொடுக்க முடியாது சார். நான் உடனே போயானும் சார். சார் எனக்கு பதிலாக வேலை செய்ய என் தங்கச்சி விட்டு போறேன் சார். அம்மாடி சுசிலா, இங்க வாமா. இந்த வீட்டு வேலையெல்லாம் பாத்தியா? சார் நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணி தரேன் சார். இந்த குரல் ரோஷினியோட குரல் மாதிரி இருக்கேன். சார் உள்ள ஏதோ கிளாஸ் உடைஞ்ச மாதிரி இருக்கு. நான் வேணா போய் சுத்தம் பண்ணவா? ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ நாளை காலையில வா போ. ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன் சார். மேடம், என்னை நல்லா மாட்டி விட்டுட்டீங்க மேடம். தெரிஞ்சா என் பொழைப்பே போயிரு மேடம். அண்ணே, இது என்னோட சிஸ்டரோட ப்ராப்ளம். நீங்க மனசு வச்சீங்கன்னா எப்படியும் காப்பாத்திடலாம். நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இத கொஞ்சம் வாங்கிக்கோங்கண்ணே. கொஞ்ச நாளைக்கு கிராமத்துல இருங்க. என் சிஸ்டரோட ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கண்ணே. சரிங்கம்மா, பத்திரமா இருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சித்தார்த். பெட்ரூம்ல நான் அந்த சத்தத்தை கேட்டேன். சங்கீதா எப்படி இருக்கான்னு கூட தெரியல. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. இங்கே பாரு, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான், இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் நாம் நம்ம தைரியத்தை இழந்துடக்கூடாதுல்ல. நாம் இப்போ தான் உறுதியாக இருக்கணும். எல்லாம் சரியாயிடும்னு நாம் நம்பணும். கண்டிப்பாக சரியாயிடும். நாளைக்கு எப்படியாச்சும் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டா கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. சங்கீதா கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருக்கணும். சித்தார்த், என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் அவசியம் பண்ணி தான் ஆகணுமா? அதாவது நீ தனியாக அந்த ஆள் வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் என்ன நினைச்சு நீ கவலைப்படுறேன்னு நேரடியாக சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். சித்தார்த், கவலைப்படாத, என்னால சமாளிக்க முடியும். இப்பதானே நீ சொன்ன எதுலயும் உறுதியா இருக்கணும்னு. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, தூக்கம் வருது.
நம்ம 2 பேருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்ற. இருந்தாலும் என்ன நினைச்சு இவ்ளோ கவலைப்படுற. என்கிட்ட உன்னோட இமோஷன்ஸை மறைக்க முடியாது சித்தார்த். முதல்ல சங்கீதா கிடைக்கட்டும், அப்புறம் பாரு. என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கே உன்னோட காதல், அதை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு பாரு. ஏமா பொண்ணுதான். ச்சே. ஏமா பொண்ணு, உன் பேர் என்ன? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அது வந்து பெட்ரூமை சுத்தம் பண்ணலான்னு. அது ஸ்டோர் ரூமா, அதை சுத்தம் பண்ண வேண்டியது இல்ல. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுங்க. சரி, போய் ஒரு கப் டீ எடுத்துட்டு வா. போ. இவ யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணுமே. சார், சார் டீ. இங்க என்ன ஆச்சு? அது உன்னோட பேகு கீழே விழுந்துடுச்சு. அதை. ஓ அப்படியா? பரவாயில்ல, விடுங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். டீ சூடா இருக்கு, குடிச்சிருங்க, இல்லனா ஆறிடும். இந்தாங்க, குடிச்சிருங்க. சரிம்மா. நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதை கொடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க் காட், இந்த லைசென்ஸ் அவன் கைக்கு கிடைக்கல. சார், இந்த துணியெல்லாம் நான் எங்க வைக்கிறது? இங்க பெட்ரூம் இல்லையா? சொல்லுங்க, நான் அங்க கொண்டு போய் இதெல்லாம் வச்சிடுறேன். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். ஐயோ இல்ல சார், நான் வைக்கிறேன். நானே வச்சுக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. ரோஷினி. ஹலோ ஹலோ ரோஷினி, சொல்லு. ஹலோ. இது வரைக்கும் எந்த தடயமும் இங்க இருந்து கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு ரூம்ல சங்கீதா இருக்கான்ற சந்தேகம் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருக்கு. நான் ரூம் பக்கம் போகும்போதெல்லாம் அவன் என்ன தடுத்துட்டே இருக்கான். அப்புறம் இன்னொன்னு, அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இல்லாதப்போ என்னோட பேக் அவன் செக் பண்ணிட்டு இருந்தான். என்ன சொல்ற ரோஷினி? இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒண்ணு, நான் அந்த இடத்துல விட்டது பெரிய தப்பு. முதல்ல அங்க இருந்து வெளியில வரதுக்கான வழியை பாரு. சீக்கிரம். நீ எதுவும் பேசாம முதல்ல அங்க இருந்து நான் சங்கீதாவை கூட்டிட்டு தான் இங்க இருந்து வெளியே வருவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. சொல்லு, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா தெரியுது. கடவுள் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்திட்டாரு போல இருக்கு. எதுவுமே கேட்க மாட்டேங்க. பிரமாதம். என்ன ஒரு ஒற்றுமை! எவ்வளவு கெஞ்சினாலும், கால்ல விழுந்து கெஞ்சினாலும் அம்மா பொண்ணும் சேர மாட்டீங்க. ஆனா திட்டத்துக்கு மட்டும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கல்ல. அந்த ரூம்குள்ள எப்படி போலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா நீ வேற.
ஹலோ. அங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அங்க என்ன தேடிட்டு இருக்க? சார் அது வந்து நான் இந்த பக்கமா பெருக்கிட்டு வரும்போது இந்த ஃபோன் இந்த இடத்துல கடந்துச்சு சார். இந்த கலரை வச்சு பார்த்தா இது ஏதோ ஒரு பொண்ணோட அட ஃபோன். குடு. உன் கூட பெரிய தொந்தரவு போச்சே. வேலை செய்யணும்னா குறுக்கை நடுக்கி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க. ஒழுங்கா வேலையை பாரு, இல்லைன்னா உன்னையும் உங்க அண்ணனையும் வேலையை விட்டு அனுப்பிடுவேன். அம்மா சொல்லு. என்னோட சந்தேகம் இப்போ உறுதியாயிடுச்சு. சங்கீதா இங்கதான் இருக்கா. அவளோட போனை நான் பார்த்தேன். அப்புறம் எதுக்காக நம்ம இன்னும் காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்பவே போலீஸ கூட்டிட்டு உள்ள நுழைஞ்சிடலாம். சங்கீதாவை நம்ம காப்பாத்திலாம். அந்த கழட்ட பையிலேயே உள்ள தூக்கி போட்டு. ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. எதுக்கு அவசரப்படக்கூடாது. நம்ம கைக்கு இன்னும் சாட்சி எதுவுமே சிக்கல. நம்ம போலீஸ கூட்டிட்டு இங்க வந்தோம்னாக்கா இங்க இருக்கிற எல்லாமே நமக்கு எதிரா திரும்பிடும். அப்புறம் நம்ம திரும்பவும் அசிங்கப்பட வேண்டியதான். இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து ஜாக்கிரதையா தான் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இந்த வீட்ல கஷ்டப்பட்டு நான் உள்ள நுழைஞ்சதும் வீணா போயிடும். சோ ப்ளீஸ் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அம்மா அவ வரான்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். எங்க பாரு கவனமா. மோனா அமைதியா இருமா, அழாத. அவ கண்டிப்பா வந்துருவா, தைரியமா இரு. அம்மா யாரா இருக்கும்? மோனா ஆண்டி, நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பாட்டி, மோனா ஆண்டி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமா பிரச்சனை தான். ஆனா பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல. பெரிய பிரச்சனை இல்லையா? ஏமா, என்னோட பொண்ணு காணாம போயிட்டா. அவ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. ஆனா நீங்க பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னது, சங்கீதாவை காணோமா? அது வந்து துர்கா, சித்தார்த், ரோஷினி எல்லாரும் அவளை தேடி போயிருக்காங்க. என்னது பாட்டி, 3 பேருமே சேர்ந்தா? சரி சரி சரி, இப்ப ஆன்ட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஆன்ட்டிக்கு கண்டிப்பா என்னோட உதவி தேவைப்படும். இப்ப நான் கண்டிப்பா அங்க போகணும். இல்ல ராஜ், ப்ளீஸ். இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இத நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா பாட்டி, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. உங்களை யாரையுமே நான் 3வது மனுஷனா பார்த்ததே இல்ல பாட்டி. நான் இந்த நிலைமையில உங்க எல்லாரும் எப்படி விட்டுட்டு போகணும்னு நீங்களே சொல்லுங்களேன். ஆண்டி, நீங்க ப்ளீஸ் எதுக்குமே கவலைப்படாதீங்க. சங்கீதாக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கல. இங்க பாருமா. சொல்லுங்க சார். இதை முடிச்சிட்டு போய் சமைக்கிற வழியை பாரு. சரிங்க சார். நிறைய சமையல் பண்ணி வை. ஏன் சார், யாராவது வராங்களா? ஏன் சொல்லணுமா? மன்னிச்சிடுங்க. என்னோட சந்தேகம் இன்னும் வலுவாயிட்டே இருக்கு. சங்கீதா கண்டிப்பா இங்கதான் இருக்கா. வீட்டோட சாவி ஏதாச்சும் பண்ணி இதை இங்க இருந்து எடுத்துட்டு போயே ஆகணும்.
ஏய், 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 என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ண ரத்தம்! ரொம்ப வலிக்குது சார். சார் ஏதாவது மருந்து கொண்டு வாங்க சார். இரு, இரு, வலிக்குது, இருமா, தாங்க இருமா, இரு, முடியல. கொண்டு வரேன். ஐயோ வலிக்குதே இந்தா சார். ரொம்ப இந்த வலிக்குது மருந்து சார். இந்தா பார்த்து வேலை செய்யக்கூடாதா ரொம்ப வலிக்குது சார். ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது சார். சார் என்னால எப்படி சமைக்க முடியும்? நான் போய் கட்டு போட்டே ஆகணும். நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. நான் ஏம்மா, ஹாஸ்பிடலுக்கு ஏம்மா, போறேன். என்ன விடுங்க. என்ன இப்படி சொன்ன எப்படிமா அட இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு எங்க போற? இந்த பூவை கொண்டு அங்க வை. போ. சரிங்கம்மா. தேங்காய் 2 வாங்கிட்டு வந்துரு. இருந்தாலும் ஒரு வாட்டி சமையல் அறையில பாத்துரு. அப்புறம் தரமான கடலை மாவா பார்த்து வாங்கிட்டு வா. லட்டு பண்ணணும். அப்புறம் தேவையானதுல இதுல எழுதிருக்க. இருந்தாலும் விட்டு போடுறத நீ சரி பாத்துக்க. மருமகளே சிம்மி, சொல்லுங்க. எதையும் விடாம எல்லாத்தையும் சரியா எழுதி கொடுத்துருக்கல. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியா எழுதி கொடுத்துருக்க. ஆமா, நம்ம ரோஷினி எங்க காணோம்? ரோஷினி தெரியல அத்தை. காலையில இருந்து எங்க போனானே. ஆமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கல. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். எதையும் மறந்துட மாட்டேன். அது ரோஷினியை சரிதான். பத்தி கேட்டீங்களாமா? ஆ, தன்னோட அனாதை ஆசிரம வேலையா அவ போயிருக்கா. சொல்லிட்டு போனா. ரோஷினி வீட்டுல இல்லையா? எங்க போயிருப்பா? அப்ப நம்ம சித்தி எங்க? சித்தார்த் முக்கியமான வேலை இருக்குன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாமா. எல்லாருக்கும் முக்கியமான வேலையா? அப்ப விருந்தை யாரு கவனிச்சுக்கிறது? அத்தை நான் போய் வேலையை பாக்குறேன். இவனுக்கு என்னாச்சு? யாருக்கிட்ட கேட்டு நீ டிடிக்கு லீவ் கொடுத்த? இது என்ன உன் அப்பனோட ஆபீஸா? ஒரு வேலை பண்ணு, உடனே ஆபீஸுக்கு வர சொல்லு. அப்படி வர முடியாதுன்னு சொன்னா நாளையிலேருந்து ஆபீஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லு. புரியுதா? மாமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அது என்னன்னா, ஊழியர்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்களாம். அதனால நீ ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்தது இல்லையா? இல்ல எப்போ உனக்கு வேலை வந்தது இல்லையா? லீவ் எடுக்கிறது ஒவ்வொரு ஊழியனோட உரிமை. ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கும், அதனால தான் விடுமுறை எடுத்திருப்பாங்க. அவங்க நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அடிமை இல்லை. டிடி மேடம் என்னோட சம்பந்தி. அப்படிங்கிறத மறந்து நீ பேசலாம், நான் பேச முடியாது. நாம எப்பவும் அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆபீஸ் வேணா நீ பராமரிக்கலாம், ஆனா ஆபீஸ் என் பேர்ல இருக்குங்கிறத மறந்துடாத. மேனேஜருக்கு போனை போட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிடாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லு. இனிமே எப்பவும் என் சம்பந்தி அம்மாவை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? சரி. மேனேஜர், நான் கோபத்தில் ஏதோ பேசிட்டேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, டிடியை தொந்தரவு பண்ணாதீங்க. அதாவது டிடி மேடத்துக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இது நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங் ராஜீவ். மறுபடியும் நீ இப்படி நடந்துக்கிட்டா நேத்து தான் ரோஷினி என்ன போட்டு மிரட்டினா. இன்னைக்கு காலையில இருந்து எங்க போனான்னு தெரியலையே. நிச்சயமா எனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறேன்.